வெல்கம் டு ஈஸி ஃபார்மகாலஜி. நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்ஸ் பற்றி தான். என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் ஹார்ட் மற்றும் கிட்னி சம்பந்தமான அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்ஸஸ் பற்றி போட்டிருந்தேன். அதாவது கார்டியாக் டெக்னாலஜி மற்றும் பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரீனல் டயாலிசிஸ் டெக்னாலஜி பற்றிய வீடியோஸ் போட்டிருந்தேன். நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் போடுறேன், கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். அதை தொடர்ந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லங் சம்பந்தமான ஒரு படிப்பை தான் பார்க்க போகிறோம். ஜெனியில் நமக்கு லங் சம்பந்தமான ஒரு வியாதி அப்படின்னா நம்ம மைண்டில் வரக்கூடிய சில வியாதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்மா, டிபி, சிஓபிடி, கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ், அப்புறம் அலர்ஜி. சில பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் தும்பிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் நமக்கு ஞாபகம் வரும். இந்த கொரோனா பேண்டமிக் சுச்சுவேஷனில் நமக்கு எல்லாருக்குமே கொரோனா வைரஸ்னா என்ன அப்படின்னு தெரியும். ஸோ அது எப்படி ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அது மெயினாக நம்மளுடைய எந்த பார்ட் ஆஃப் த ஆர்கனில் போகும் அப்படின்னு தெரியும். ஸோ இது லங்கில் தான் உங்களுக்கு போகுது. ஸோ லங் அப்படின்றதோட நார்மல் ஃபங்க்ஷன் என்ன? உங்களுக்கு உங்கள் ரத்தத்துக்கு ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்க்கறது தான் உங்களோட லங்கோட வேலையே. ஸோ இது என்ன ஆகுது? கொரோனா வைரஸ் அங்கே போய் டெபாசிட் பண்ணுறதால லங் அதோட ஃபங்க்ஷன்ஸை இழந்துருது. ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆக்சிஜன் ஒவ்வொரு செல்லையும் இல்லாமல் போயிடுது. ஸோ அதனால் என்ன ஆகுது? உங்களுக்கு செயலிழக்க ஆரம்பிக்குது ஒவ்வொரு ஆர்கனா. ஸோ உங்களை லங்கோட ஃபங்க்ஷனை செய்ய முடியலன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? வி ஆர் கோயிங் ஃபார் த ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன். ஸோ அங்கே தான் உங்களுக்கு வென்டிலேட்டர் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. ஸோ இதுக்கு முன்னாடி வென்டிலேட்டர்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்க கூட இந்த கரண்ட் 2 இயர்ஸாக வென்டிலேட்டர்னா என்ன அப்படின்றத நல்லா தெளிவாகவே தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த வென்டிலேட்டர் அந்த மாதிரி மெஷின்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணக்கூடிய டெக்னாலஜிஸ்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ரெஸ்பிரேட்டரி டெக்னாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரெஸ்பிரேட்டரி டெக்னாலஜிஸ்ட் அப்படின்ற கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல கோர்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்குது அப்படின்னே தெரியாது. சொல்லப்போனால் சில காலேஜஸ் தான் இந்த கோர்ஸஸே இருக்குது. ஸோ அந்த கோர்சஸ் பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த கோர்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அலைட் ஹெல்த் சயின்ஸில் பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி அப்படின்ற பேர் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய காலேஜஸில் வந்து பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி கேர் டெக்னாலஜி அப்படின்ற நேமில் சொல்கிறாங்க. ஸோ ரெண்டுமே ஒரே கோர்ஸை தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக இந்த கோர்சஸ் பற்றி இன்ஃபர்மேஷன்ஸை 2 பகுதியாக நான் பிரிச்சிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ், அது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்பிரேட்டரி டெக்னாலஜிஸ்டோட ரோல் பற்றி சொல்கிறது. ஸோ இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் உங்களுக்கு தெளிவாக கொஞ்சம் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் அந்த ரெஸ்பிரேட்டரி டெக்னாலஜி படித்த ஒரு ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு அதில் அது படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரிலாம் ரோல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்ல போகிறாரு. ஸோ இந்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு தெளிவாக தெரியணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி மற்றும் பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி கேர் டெக்னாலஜி, ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இதோட டியூரேஷன், சிலபஸ், அதோட ரோல் என்ன, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் என்ன மாதிரி இருக்கும், ஃபர்தராக பிஜி பண்ணணும்னா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு பயாலஜி குரூப் படித்த ஒரு 12th முடித்த ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் இருக்கணும். ஸோ எல்லா அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்ஸஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி அப்படின்றது கம்பல்சரி, எக்ஸப்ட் யுவர் ஆப்டோமெட்ரிக் கோர்ஸ். ஆப்டோமெட்ரிக் மட்டும் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ் படிச்சிருந்தாலும் பரவாயில்லை. அதர் தென் தட் எல்லா ஏஹெச்எஸ் கோர்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 12th பயாலஜி குரூப், பியூர் சயின்ஸோ இல்லை பயாலஜி ப்ளஸ் மேக்ஸோ எடுத்துருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டியூரேஷன் ஆஃப் த கோர்ஸ். ஸோ இது வந்து 3 இயர்ஸ் உங்களுக்கு அகாடமிக் படிப்பாங்க. ஃபைனலாக 1 இயர் இன்டர்ன்ஷிப், உங்களுக்கு ஃபுல்லாக ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங், கிளினிக்கல்ஸ் போவாங்க. ஸோ ஓவரால் கோர்ஸ் டியூரேஷன் அப்படின்றது 4 இயர்ஸ் இருக்கும். பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி அல்லது பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி கேர் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறதுல சிலபஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹியூமன் அனாட்டமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, ஃபார்மகாலஜி மற்றும் பெத்தாலஜி படிப்பாங்க. செகண்ட் இயர் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி கேர் சம்மந்தமான ஃபார்மகாலஜி, அது சம்மந்தமான இருக்கக்கூடிய அனாட்டமி எல்லாம் படிப்பாங்க. ஃபர்தராக அது வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி டிசீஸ்லாம் என்னெல்லாம் இருக்குது, கார்டியோவாஸ்குலர் டிசீஸ்லாம் என்ன இருக்குது. இப்போ பாருங்கள், ஒருத்தருக்கு கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த 2 இருக்கக்கூடிய பேசிக்கான டிசீஸ்லாம் என்ன அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் படிப்பாங்க. அதுக்கப்புறம் ஏர்வே மேனேஜ்மெண்ட்னா என்ன, ஆக்சிஜன் தெரப்பி, வென்டிலேட்டர் மேனேஜ்மெண்ட், ஆர்ட்ரியல் பிளட் கேஸஸ், ஸோ அதை எப்படி அனாலிசிஸ் பண்ணுறது, அதை எப்படி ரிசல்ட்ஸை இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸும் படிப்பாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல்மனரி ஃபங்க்ஷன் ஸ்டடீஸ், ஃபங்க்ஷனல் டெஸ்ட்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஸ்பைரோமெட்ரி, டிஃப்யூஷன் லங், கார்பன் மோனாக்சைடு டெஸ்டிங், ஸோ அந்த மாதிரி சில ஃபங்க்ஷன் டெஸ்ட், லங் சம்மந்தமான ஃபங்க்ஷன் ஸ்டடீஸும் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரெஸ்பிரேட்டரி தெரப்பி டெக்னிக்ஸ், லைஃப் சப்போர்ட் சிஸ்டம், கார்டியோ பல்மனரி ரீஹாபிலிட்டேஷன்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபைனல் தேர்ட்ஸ் இயரில் இருக்கும்போது இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஏஜ் ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் ஆர் தேர்ட் செமஸ்டர்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிளினிக்கல்ஸ் போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இனிஷியல் பீரியடில் அவங்க ஒரு அப்சர்வராக இருப்பாங்க, எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் போக போக டைம் ப்ரொலாங்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க மானிட்டர் பண்ண ஆரம்பிப்பாங்க. சில வைட்டல் சயின்ஸு, சில பேராமீட்டர்ஸ்லாம் மானிட்டர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த கோர்ஸ் முடியும் போது அவங்க இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்கல்ல. ஸோ இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா என்ன ஆகும், அந்த பீரியட்லேயே அவங்க எல்லா டெக்னிக்ஸுமே கற்றுருப்பாங்க. ஸோ அவங்களே வந்து இண்டிவிஜுவலாக அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அவங்க தே பிகமிங் டெக்னாலஜிஸ்ட். ஸோ ஆல்ரெடி என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன், டெக்னீஷியன் அப்படின்றது டிப்ளமோ முடிச்சுட்டு வரவங்க, டெக்னாலஜிஸ்ட் அப்படின்றவங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு வரவங்க. இப்போ ஒரு பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பியோ இல்லை பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி கேர் டெக்னாலஜியோ கோர்ஸ் வந்து நீங்கள் ஃபைனல் இயர் வரைக்கும் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக அந்த டயக்னோஸ்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றிய நாலேஜ் எல்லாம் வச்சுருந்துருப்பீங்க. அதே மற்றும் டெமலைசேஷன்னா என்ன, இன்ஹலேஷன் தெரப்பினா என்ன, செஸ்ட் ஃபிசிக்கல் தெரப்பினா என்ன அப்படின்ற கம்ப்ளீட் நாலேஜ் கெயின் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் கூட சேர்ந்து சில ப்ரொசீஜர்ஸ்லாம் நீங்கள் வந்து அசஸ் பண்ணுவீங்க. ப்ராங்கோஸ்கோபி பண்ணுறாரு, ஸோ அந்த ஸ்கோப் உள்ளே இன்சர்ட் பண்ணி அங்கே என்ன மாதிரி இன்ஃப்ளமேஷன்ஸ் இருக்கா, என்ன ஏது, ஸோ அந்த மாதிரி சில ஒர்க் பண்ணும்போது டாக்டர்ஸ் கூட நீங்கள் அசஸ் பண்ணுறீங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நாலேஜ் கெயின் பண்ணியிருப்பீங்க. பிகாஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, 1 இயர் இன்டர்ன்ஷிப்பில் எல்லா ட்ரைனிங்குமே நீங்கள் எடுத்துக்கிறதால நீங்கள் வந்து எல்லாமே ஈஸியாக டெக்னிக்கை நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு டெக்னாலஜிஸ்ட் ஆகிடுறீங்க. ஸோ நீங்கள் ஒரு ரெஸ்பிரேட்டரி டெக்னாலஜி கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸ் உங்களுக்குள்ளே இருக்கணும். பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சியில் ஒரு பேஷண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க, உங்களுக்கு ஏதோ ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் இருக்குது, இல்லை சில டைம் சர்ஜரி பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் இருக்கலாம், இல்லை ஒரு ஆக்சிடென்ட் ஆகி வந்திருக்கலாம், அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து அந்த ரெஸ்பிரேஷன் ப்ராப்ளம் இருக்கலாம். இப்போ பாருங்கள் கொரோனா வைரஸ் பீரியடில் உங்களுக்கு ரெஸ்பிரேஷன். ஸோ இந்த மாதிரி தெர் ஆர் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ். எந்த ரீசனாலுமே ஒரு ரெஸ்பிரேஷன் ப்ராப்ளம் வருதுன்னா அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன சொல்கிறது, அவங்க வந்து டுவர்ட்ஸ் டெத்துக்கிட்ட போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் வந்து என்ன பண்ணோம், வி ஷுட் ஹேவ் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன்ஸ். டாக்டர்கிட்ட என்ன ஆக்சுவலி நடக்குது என்ன அப்படின்னு சொல்லி வி ஹேவ் டு கம்யூனிகேட். ஸோ அதனால் நமக்கு வந்து ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் ஒன்று வேணும். அது வந்து ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷன்ஸ், ரைட்டுங்களா. ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்ச மாதிரி இருக்கணும். ஒரு டீம் ஒர்க்காக தான் நடக்கும். இப்போ வந்து ஒரு இருக்கீங்கன்னா ஒரு டாக்டர், ஒரு நர்ஸ், ஒரு வந்து பார்த்தீங்கன்னா நீ ஒரு ரெஸ்பிரேட்டரி டெக்னாலஜிஸ்ட், ஸோ எல்லாருக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீம் ஒர்க் இருக்கணும். இது ரெஸ்பான்சிபிள் ஜாப், பிகாஸ் அவங்களோட உயிர் போகிற ஒரு விஷயம், சரிங்களா. ஸோ இதில் வந்து நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது, ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். ஸோ அந்த டைமில் டக்குன்னு வந்து ஒரு ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் என்ன மாதிரி நம்ம முடிவெடுக்கணுமோ நம்ம வந்து டக்குன்னு முடிவெடுக்க வேண்டி வரும். ஸோ யூ ஷுட் ஹாவ் தி மேனேஜ்மெண்ட் ஸ்கில் ஆல்சோ. ஸோ இதெல்லாம் வந்து சில இம்பார்ட்டண்ட் ஸ்கில்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் தி ரெஸ்பிரேட்டரி டெக்னாலஜிஸ்ட். என்ன மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, as I said, அவங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணலாம், ஐசியூலையோ ஒர்க் பண்ணலாம். ஸோ அது வந்து மேபி ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், ஒரு பர்டிகுலர் உங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி கேர் சம்மந்தமான ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாகவும் இருக்கலாம். எமர்ஜென்சி மெடிக்கல் சர்வீஸில் ஒர்க் பண்ணலாம். அகாடமிக்கில் இஃப் தே வாண்ட் டு கோ ஃபார் அகாடமிக்கில் ஒரு டியூட்டராக இருக்கலாம். ஸோ ஃபர்தராக அவங்க மாஸ்டர் டிகிரி எல்லாம் முடிக்கும் போது நெக்ஸ்ட் ஹையர் லெவலுக்கு போவாங்க. ஸோ த ரெஸ்பிரேட்டரி கேர் டெக்னாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, ரெஸ்பிரேட்டரி தெரபிஸ்ட்னு சொல்கிறாங்க. ஸோ அசிசைட் வந்து இவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் தான் இருப்பாங்க. இப்போ பாருங்கள், ஐசியூவில் வந்து இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 கேட்டகரைஸாக பண்ணலாம். நியூனேட்டல், பிறந்த குழந்தைங்க, பீரியாடிக், நெக்ஸ்ட் ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க, அடல்ட். ஸோ இவங்க எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் ஒரே ஹாஸ்பிட்டல் வந்து கூட பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஐசியூ இருக்கும். ஸோ இந்த எல்லா ஐசியூவிலே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி டெக்னாலஜிஸ்ட் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு தான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை தெளிவாக ஹேண்டில் பண்ண தெரியும். எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர்ஸே வந்து எல்லா வேலையும் செய்யவே முடியாது. ஏன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் தெரிஞ்சவங்க இவங்க மட்டும்தான். ஸோ அதனால் அலைட் ஹெல்த் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு எல்லாருமே அந்த டெக்னாலஜி, அந்த யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்டோட டெக்னாலஜியில் நீங்கள் நல்லா ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேயுமே இருக்கும். முடித்த உடனே கிடைக்குமா அப்படின்றது தான் டவுட்டு தவிர, நீங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டீங்க, ஒரு கஷ்டப்பட்டு ஒரு 2 இயர்ஸ் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் நெக்ஸ்ட் நல்ல லெவலுக்கு போக முடியும்.
ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த ஐசியூவில் அந்த வெண்டிலேட்டர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்குறாங்க. ஸோ ஃபர்தராக பிஜி டிகிரி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா எம்எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பிரேட்டரி கேர் டெக்னாலஜி, மாஸ்டர் டிகிரியும் ரெஸ்பிரேட்டரி கேர் டெக்னாலஜியே கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதோட பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ என்ன சிலபஸ் படிக்கிறாங்க, ஸோ எவ்வளோ கோர்ஸ் டியூரேஷன், ஜெனரலாக என்ன மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கும் அப்படின்றத பற்றி பார்த்துட்டோம். ஸோ ஃபர்தராக ஒரு பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி கேர் டெக்னாலஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்டோட ரோல் எப்படி இருக்கும், ஒரு ஹாஸ்பிட்டல்லே அவங்க என்ன மாதிரி ரோல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க, ஸோ அப்படின்றத தெளிவாக சொல்கிறதுக்காக என்னோட ஃப்ரெண்ட் மிஸ்டர் ராஜேஷ் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய நாலேஜை நம்மளோட ஷேர் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாகவே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Respiratory care technology is a lung-oriented subject which focuses on respiratory dependent patients, those who are critically ill and those who have a normal respiratory criteria or scenarios, and those who are prone for mechanical ventilation. Okay, so the respiratory care வந்து நம்ம வந்து ஒரு 4 basic categorization ஸ்பெஷாலிட்டிஸாக பிரிக்கலாம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெஸ்பிரேட்டரி கேர் எடுக்கும்போது கோர்ஸ் எடுக்கிறதுக்கு என்ன யூஸ்ஃபுல்னஸ்னு கேட்பீங்க. ஸோ அதுக்கு வந்து உங்களுடைய மைண்ட் கிளாரிட்டி பேஸ்டாக நான் சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேசிஸ் பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி கேர் டெக்னாலஜிஸ்ட் வில் பி ஒர்க்கிங் இன் ஐசியூஸ். சரிங்களா? ஸோ ஒரு டாக்டர்ஸ் நர்சஸ் இன்பிட்வீனில் ரெஸ்பிரேட்டரி கேர் அந்த டெக்னாலஜிஸ்ட் வந்து ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் மெக்கானிக்கல் வென்டிலேட்டரை ஹேண்டில் பண்ணுறதும், அதுக்கப்புறம் ட்ரெக்கியோஸ்டமி, இன்டிபேஷன் சொல்லிட்டு இன்வேசிவ் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. வாயில் டியூப் போட்டுட்டு வென்டிலேட்டர் ஐசியூன்னு காமிப்பாங்க. ஸோ அது எல்லாமே வந்து அசஸ் பண்ணுறது வந்து நர்சஸ் ட்ரக்ஸ்லாம் லோட் பண்ணி கொடுப்பாங்க, டாக்டர்ஸ் வந்து மெடிசன்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஆனால் வந்து ப்ரொசீஜராக டாக்டர்ஸ் கூட இருந்து ஒரு ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட்டாக ஒரு ரெஸ்பிரேட்டரி கேர் டெக்னாலஜிஸ்ட் தான் ஐசியூவில் இந்த ஒர்க்லாம் பண்ணுவாங்க. எமர்ஜென்சி டைமில் மானிட்டர் பண்ணி அவங்களுக்கு கரெக்டாக அந்த வென்டிலேட்டர் போயிட்டுருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, இனிஷியலாக அவங்களுக்கு மூச்சு விட முடியாத ஒரு சுச்சுவேஷன், லங் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிற சுச்சுவேஷனில் இருக்கும்போது அவங்களுக்கு வென்டிலேட்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வென்டிலேட்டர் வித்ட்ரால் பண்ணுற வரைக்கும் வென்டிலேட்டர் எடுத்து வாயில் இருக்கிற டியூப் எடுத்து அவங்கள திருப்பியும் நியூ லைஃப் கொடுக்குற வரைக்கும் இந்த ரெஸ்பிரேட்டரி கேர் வந்து போராடி அவங்க அந்த மானிட்டர்ஸ் பார்ப்பாங்க. ஸோ வில் பி all respiratory care technologists will be working in ICU for about 24/7. ஓகே, ஸோ ஷிஃப்ட் பேசிஸில் அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ரோல் ஆஃப் அ ரெஸ்பிரேட்டரி கேர் டெக்னாலஜிஸ்ட். ரெண்டாவது பார்த்திங்கன்னா டிபி அண்ட் செஸ்ட் ஓபிடி. அதில் வந்து டிபி பேஷண்ட்ஸ்க்கெலாம் வந்து ரொம்ப கீனாக வந்து அவங்களுக்கு ஸ்பூட்டம் கலெக்ட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயம்லாம் சொல்ல வரல. அதெல்லாம் வந்து டாட்ஸ்னு தனியாக வந்து கவர்மெண்ட் செட்டப் இருக்குது, அவங்க வந்து டெக்னீஷியன்ஸ் வச்சு பண்ணிப்பாங்க. ஆனால் ஓபிடி அப்படின்னு பேஷண்ட் இருக்கும்போது எங்கெல்லாம் உங்களுக்கு வேலை கிடைக்குன்றதை மட்டும்தான் நான் சொல்கிறேன் இதில். ஸோ ஸ்கோப்ஸை சொல்கிறோம், அவ்வளோதான். ஓபிடியில் வந்து பேஷண்ட்டை வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணி டாக்டர்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் அவங்களுடைய வைட்டல் பேராமீட்டர்ஸ், அவங்களுக்கு ஹார்ட் ரேட், பிபி, சேச்சுரேஷனில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவங்கள வந்து ப்ரியார் செக்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் கிட்ட அனுப்பிச்சு, டாக்டர்ஸ் வந்து எக்ஸ்ரேலாம் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து திருப்பி நெபுலைசேஷன்லாம் அவங்களுக்கு கொடுத்து அவங்கள வந்து அந்த நெபுலைசேஷன் டோசஸ்லாம் அவங்க வந்து டாக்டர்ஸ் சொல்லி அதை கைட் பண்ணி, அதுக்கப்புறம் அவங்களை செஸ்ட் ஃபிசிக்கல் தெரப்பி அந்த மாதிரி அந்த நிறைய சளியோடு வர பேஷண்ட்ஸ்க்கெலாம் வந்து நீங்கள் செஸ்ட் ஃபிசிக்கல் தெரப்பி, ஸ்பூட்டம் இண்டக்ஷன் இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் பண்ணி அவங்கள வந்து நீங்கள் வந்து மோட்டிவேட் பண்ணுவீங்க. இது வந்து ரெண்டாவது ஒரு ஸ்கோப். ஓபிடியில் வந்து உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஓபிடியில் இருக்கும்போது நீங்கள் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதில் பல்மனரி ரீஹேபிலிட்டேஷன், ஸ்மோக்கிங் வரவங்களுக்கு, ஸ்மோக் பண்ணிட்டு வரவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு ரீஹேபிலிட்டேஷன், ஒரு புது வாழ்வு எப்படி கொடுக்குறீங்க, அவங்களுக்கு வந்து எந்த கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள ஸ்மோக்கிங்கை எப்படி விடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு வந்து எப்படி நீங்கள் மோட்டிவேட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நீங்கள் வந்து சைக்காலஜிக்கலாக எப்படி டீல் பண்ணுறதும் ஒரு ரெஸ்பிரேட்டரி தெரபிஸ்ட் டெக்னாலஜிஸ் பண்ணுற விஷயந்தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொசீஜர் கேட்டகரி. ஃபஸ்ட்டு வந்து ஐசியூ, ரெண்டாவது வந்து ஓபிடியில் இருப்பீங்க. 6 minute walk test, நிறைய ப்ரொசீஜர்ஸ் எலாபரேட்டடாக இருக்குது. அது நீங்கள் டிபார்ட்மெண்ட் வந்தால் தெரியும். மூணாவது பார்த்திங்கன்னா பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்டிங். இந்த ஓபிலே பார்த்திங்கன்னா பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்டிங், லங்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது,
எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்குறதுக்கு மிஷின் வச்சு டெஸ்ட் பண்ணுவோம். அது வந்து டாக்டர்ஸோ நர்ஸஸோ யாரும் பண்ண மாட்டாங்க, ரெஸ்பிரேட்டரி கேர் டெக்னாலஜிஸ்ட் மட்டும்தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லீப் ஸ்டடின்னு ஒரு விஷயம் இருக்குது. தூக்கத்தில் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு மூச்சு ரொம்ப உடல் பருமனாக இருக்கிறவங்க, குண்டாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நைட்டில் தூக்கம் வரும்போது கொரட்டை விடுவாங்க. ஏன் கொரட்டை விடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நாக்கு மடங்கிறதுனால. அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சி எந்த அளவுக்கு அது வந்து அப்ஸ்ட்ரக்ஷன், அதை அப்படியே விட்டுட்டா அவங்களுக்கு வந்து அது வந்து சோக்கிங் மாதிரி திடீர்னு தூக்கத்திலே அவங்க இறந்து போகிற வாய்ப்பு கூட நேரிடலாம். ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்லீப் ஸ்டடின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அதுலேயும் ரெஸ்பிரேட்டரி கேர் டெக்னாலஜிஸ்ட் வந்து அதில் இன்வால்வ் ஆகி பண்ணுவாங்க. அது பண்ணும்போது அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து அதை மானிட்டர் பண்ணி அவங்கள ஒரு நைட் ஸ்டே பண்ணி அதை மானிட்டர் பண்ணி அதை வந்து டாக்டர்ஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ணி அந்த டாக்டர்ஸ் ரிப்போர்ட் வந்து அவங்களுக்கு மிஷின் தேவைப்படுதா இல்லையா, வீட்டிலே ஹோம் கேர் வச்சு பண்ணுறதுக்கு மிஷின் தேவைப்படுறதான்னு பார்க்குறதும் ஒரு ரெஸ்பிரேட்டரி கேர் டெக்னாலஜிஸ்ட் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4வதாக ஒரு ப்ரொசீஜரல் ஏரியா பிராங்கோஸ்கோப்பின்னு இருக்குது. அந்த பிராங்கோஸ்கோப்பினா எண்டோஸ்கோப்பி மாதிரி. பிராங்கோஸ்கோப்பின்றது வந்து லங்ஸில் எதனா அடப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்குள்ளே டியூப் விட்டு பார்ப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எண்டோஸ்கோப்பின்றது வந்து தொண்டையில் எதனா புண்ணு இருக்குதா, இல்லை வந்து எதனால் அஜீரணமாகுது, எதனால் வந்து வயிறு வந்து எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு பார்க்கலாம். இது நுரையீரல் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு பார்க்குறது வாய்க்குள்ளே வந்து ஒரு டியூப்பை விட்டு அதை வந்து லங்ஸ் வழியாக பார்த்து ஐடென்டிஃபை பண்ணுறது, அதில் அசிஸ்ட் பண்ணுறது ஃபுல்லாகவே வந்து டாக்டர்ஸ் கூட ரெஸ்பிரேட்டரி கேர் டெக்னாலஜிஸ்ட் தான் பண்ணுவாங்க. இதுக்கும் அவங்களுக்கு செப்பரேட் ரோல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வார்ட் பேஸ்டு ஏரியா. இப்போ ஓபிடி சொல்லிட்டோம், ஐசியூவில் சொல்லிட்டோம், ப்ரொசீஜர் என்னென்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஎஃப்டி எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் 5வது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வார்டில் பேஷண்ட்டை வந்து சில ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணி அவங்கள ஃபாலோ அப் பண்ணணும். அதுக்கும் ஒரு ரெஸ்பிரேட்டரி கேர் டெக்னாலஜிஸ்ட் கண்டிப்பாக இருந்தால் அவங்கள மானிட்டர் பண்ணி ஆக்சிஜன்லாம் மானிட்டர் பண்ணணும். இந்த மாதிரி விஷயத்தில் ரெஸ்பிரேட்டரியோட கோர்ஸ் கேர் டெக்னாலஜியோட ரோல் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் அப்ராட் கண்ட்ரீஸ், எஸ்பெஷலி யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் UAEயில் இன்றைக்கு வரைக்கும் வேலை வந்து 100% ஷுவராக கிடச்சிக்கிட்டு இருக்குது. அது பேஸ்ட் ஆன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் வெல் அஸ் யுவர் மோட்டிவேஷனால், உங்களுடைய எபிலிட்டியால் கிடைக்கும். ஸோ சென்னை பேஸ்ட் இல்லை வந்து கேரளா, கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து எந்த ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டியில் இருந்தாலும் ஐசியூ இல்லாத ஒரு இடம் இல்லை, லங்ஸ் டிபார்ட்மெண்ட் இல்லாத ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒரு டிபார்ட்மெண்ட்டே இல்லை, ஒரு ஹாஸ்பிட்டலே நடக்காது. ஸோ லங்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதை கேர் பண்ணுறது டாக்டர்ஸோட நர்சஸோடு சேர்ந்து ஒரு டெக்னாலஜிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுதான் வந்து இதோட பெரிய அவுட்லைன். தேங்க்யூ. ரெஸ்பிரேட்டரி கேர் டெக்னாலஜி அப்படின்ற கோர்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா respiratoryahsinfo@gmail.com அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொடுக்கப்பட்டுள்ள இமெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எந்த ஏரியாவில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸும் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோவை கிரியேட் பண்ணணும் அப்படின்ற ஊக்கத்தை கொடுக்கும். இந்த வீடியோ மற்றவங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோட சேனலை பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஈஸி ஃபார்மகாலஜி.